ஆண்டவர் இயேசுனுடைய பாடு மரணங்களை நாம் நினைத்து இந்த நாளிலே ஸ்தோத்திரம் ஏராளமான இடங்களிலே சபைகளிலே கர்த்தரை மகிமைப்படுத்துகிற நாளிலே வந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இந்த உலகத்திலே சிலுவையில் அடிக்கப்பட்டது அது தோல்வி அல்ல, அது ஜெயம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆமென் சொல்லுங்கள். ஆமென். இது தோல்வி நாள் அல்ல, இது சொல்லுங்க எல்லாரும், வெற்றியின் நாள். எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. என்ன நாள்? வெற்றியின் நாள், ஜெயத்தின் நாள். அல்லேலூயா. சொல்ல கர்த்தர் நல்லவர். இப்பொழுது நாம் சில பாடலை பாடி ஆண்டவர் மேம்படுத்துவோம். சிலுவையின் நிலையில் அனுதினம் அடியார் சாய்ந்து இலை பாரிடுவேன், சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில் ஆத்மநேசரின் அருகில் என்று சொல்லி ஆண்டுடைய நாமத்தை உயர்த்தி அவருடைய நாமத்தை மையப்படுத்துவோம். பிரைசலாம். உலகத்தில் மக்கள் எத்தனையோ நிழலுக்கு கீழே போய் தஞ்சம் அடைய வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு தவியாய் தவித்து கொண்டிருக்கிறார்கள். ஆமென். ஆனால் நமக்கு ஒரே ஒரு நிழல், தேசப்பாவுடைய அன்பின் நிழல். அல்லேலூயா, பிரைசலாம். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸ்தோத்திரம். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியார் சாய்ந்திலை பாரிடுவேன், சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியார் சாய்ந்திலை பாரிடுவேன், சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில், சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில், ஆத்துமநேசரின் அருகில், ஆத்துமநேசரின் அருகில் அடைகிறேன் ஆறுதல் மனதில், சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியார் சாய்ந்திலை பாரிடுவேன், சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியார் சாய்ந்திலை பாரிடுவேன், சுமையற சூழ்ந்த கர்த்தரின் ஜீவியமே, சுமையற சூழ்ந்து கர்த்தரின் ஜீவியமே, சிலுவையத்தை வந்ததினால் சிறந்த சந்தோஷம் கண்டதினால், சிலுவையத்தை வந்ததினால் சிறந்த சந்தோஷம் கண்டதினால், இளைப்படையாது மேலோகம், இளைப்படையாது மேலோகம், ஏகுவை பரமே வேகம், சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியார் சாய்ந்திலை பாரிடுவேன், சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியார் சாய்ந்திலை பாரிடுவேன், யோவித கொடிய இடருக்கும் அஞ்சே இயேசுவை சார்ந்து நிற்பேன், யோவித கொடிய இடருக்கும் அஞ்சே இயேசுவை சார்ந்து நிற்பேன், அவனியும் வியாகுலம் வந்தார், அவரையே நான் நம்பிக் கொண்டார், அவனியும் வியாகுலம் வந்தார், அவரையே நான் நம்பிக் கொண்டார், அலை மிக மோதிடும் அண்ணா, அலை மிக மோதிடும் அண்ணா, ஆறுதல் அளிப்பதை சொன்னார், சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியார் சாய்ந்திலை பாரிடுவேன்,
திருமறையின் இசைநாதம் தேனிலும் இனிய வேதம். திருமறையின் இசைநாதம் தேனிலும் இனிய வேதம். தருமெனக்கானந்த சௌசம் தருமெனக்கானந்த சௌசம் தீர்க்குமே இதயத்தின் தோஷம். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியாம் சாய்ந்தினை பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியாம் சாய்ந்தினை பாரிடுவேன். சிலுவையின் அன்பின் மறைவில் சிலுவையின் இனிய நிழலில் சிலுவையின் அன்பின் மறைவில் சிலுவையின் இனிய நிழலில் ஆத்துமனேசரின் அருகில் ஆத்துமனேசரின் அருகில் அழகிலே ஆறுதல் மனதில். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியாம் சாய்ந்தினை பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியாம் சாய்ந்தினை பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியாம் சாய்ந்தினை பாரிடுவேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் இயேசு நமக்காக ஒரு நிழலை, ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு வைத்து போனார். ஹல்லேலூயா. அதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன், அந்த சிலுவை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இன்னொரு பாடலை பாடுவோம். அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார். ஹல்லேலூயா. மகிமை மாட்சிமை அவரை குறித்து சொல்லப்படுகிறது. அவர் அழகும் சௌந்தரியமானவர். ஆமென். நம்முடைய ஆண்டவர் இயேசுவை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தை, அவர் அழகும் சௌந்தரியமானவர், அவர் சாரோனின் ரோஜா, அவர் பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பம். ஆமென். 10,000களில் சிறந்தவர். அவர் இன்னும் சொல்லப்படுகிற அவரை குறித்து, அவர் வெண்மையும் சிவப்புமானவர். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டதான் அவருடைய முகம். மகிமை மாட்சிமை எல்லாவற்றையும் இழந்து போனவராக ஆமென் நமக்காக இப்படி சிலுவையை ஏற்றுக்கொண்டார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆண்டவர் நல்லவர். ஸ்தோத்திரம். அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரை சிறுமை அடைந்தே தொங்கினார். பிரைஸ் தி லார்ட். அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார். சிறுமை அடைந்தே தொங்கினார். அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே நல்ல கைகளை தட்டி சிறுமை அடைந்தே தொங்கினார். சிறுமை அடைந்தே தொங்கினார். மகிமை மாட்சிமை பரத்திடத்தோரான் கொடுமை குருசை தெரிந்தெடுத்தாரே. மகிமை மாட்சிமை பரத்திடத்தோரான் கொடுமை குருசை தெரிந்தெடுத்தாரே. மாயலோகத்தோடழியாது யாம் தூய கல்வாரியின் அன்பை அறிந்திடவே. மாயலோகத்தோடழியாது யாம் தூய கல்வாரியின்
பதினாயிரம் பேரிலும் சிறந்தவரே. பல நிந்தைகள் சுமந்தாலுமே பதினாயிரம் பேரிலும் சிறந்தவரே. அந்தோ கல்வாரியில் அருமை ரட்சகரே, சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். முள்ளின் முடியும் செவ்வந்தி அணிந்தும் கால்கள் ஆணிகள் பாய்ந்தும், முள்ளின் முடியும் செவ்வந்தி அணிந்தும் கால்கள் ஆணிகள் பாய்ந்தும், குருதி வழிந்தவர் தொங்கினார், வருந்தி மடிவோரையும் பிரித்திடவே. குருதி வழிந்தவர் தொங்கினார், வருந்தி மடிவோரையும் பிரித்திடவே. அந்தோ கல்வாரியில் அருமை ரட்சகரே, சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். அதிசயம் இது இயேசுவின் தியாகம், அதிலும் இன்பம் அன்பரின் ஞானம். அதிசயம் இது இயேசுவின் தியாகம், அதிலும் இன்பம் அன்பரின் ஞானம். அதை எண்ணியே தினம் பாடுவேன், அவர் பாதையை நான் தொடர்ந்தேறிடவே. அதை எண்ணியே தினம் பாடுவேன், அவர் பாதையை நான் தொடர்ந்தேறிடவே. அந்தோ கல்வாரியில் அமேனப்பா அருமை அவர் சொன்னீர்கள் ஆண்டவரே. ரட்சகரே, ஹல்லேலூயா. சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். சிலுவை காட்சியை கண்டு உன்னேறி சேவையை புரிவேன், ஜீவனும் வைத்தேன். சிலுவை காட்சியை கண்டு முன்னேறி சேவையை புரிவேன், ஜீவனும் வைத்தேன். என்னை சேர்த்திட வருவேன் என்றார், என்றும் உண்மையுடன் நம்பி வாழ்ந்திடுவேன். என்னை சேர்த்திட வருவேன் என்றார், என்றும் உண்மையுடன் நம்பி வாழ்ந்திடவே. அந்தோ கல்வாரியில் அருமை ரட்சகரே, சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். அந்தோ கல்வாரியில் ஆமென். அருமை ரட்சகரே, சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். ஆண்டவர் நல்லவர் என்ற நாங்கள் பிடிட்டு நாம் கல்வாரி காட்சியினை கண் முன்பாய் கொண்டு வந்து இந்த டிவியில் ரொம்ப அருமையான காட்சிகள் போடப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ்லாம் 3 சிலுவை இந்த பக்கம், முள்முடி, பிரைஸ்லாம்
இயேசுபாவுடைய தலையிலுக்குள்ள கிட்டத்தட்ட 17 முட்கள் உள்ளே நுழைஞ்சது. நம்மளு தலையில் நம்ம யாராவது நம்ம தலையை லேசாக தட்டினாலே ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா அந்த தலை. ஆமாம், தலையில் தொட்டுட்டாலே அப்படியே சொருன்னு என்ன செய்யும், ஏறிக்கும். சில அம்மா மாதிரி எப்போ பார்த்தாலும் தலையிலே தான் டப்பு டப்பு டப்புன்னு போட்டுட்ருப்பாங்க. ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர். ஆமென், அல்லேலூயா. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஸ்தோத்திரம் மிக நீளமான ஆணிகள், கிட்டத்தட்ட 3/4 இன்ச்சு அளவுக்கு ஸ்தோத்திரம் அவருடைய கைகளிலே கால்களிலே ஆணிகள் பாய்ந்தது. ஆமென், பிரைஸ் தி லார்ட். அப்படி ஆண்டவர் இயேசு தன்னை ஒப்பு கொடுத்தாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கல்வாரியில் அருமை இரட்சகர் சிறுமை அடைந்தே தொங்கினார். அல்லேலூயா. கல்வாரி காட்சி என்னை கண்ணு முன்னால் அப்படியே கொண்டு வாங்க, கண்களை மூடி. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசுப்பா, நீர் எத்தனை ஆண்டவரே நீங்கள் மேல வைத்த அன்பு, நீங்கள் மேல வைத்த இரக்கம் ஆண்டவரே, அது இவ்வளவு மேலானதப்பா. நீங்கள் ஆவினால் அதை விவரிக்கவே முடியாது ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கல்லர்கள் மத்தியில் ஒரு கல்லனை போல இவர் ஒரு திருடன் தான், இவன் ஒரு குற்றவாளி தான், இவன் ஒரு கொலையாளி தான் என்கிற அர்த்தத்திலே தான். அல்லேலூயா. 2 குற்றவாளிகள் நடுவில் ஏசப்பா தொங்கினாருங்க. ஆனால் அவர் எந்த தவறுமே செய்யவில்லை என்று சொல்லி நியாயாதிபதிகளே தீர்ப்பு சொன்னார்கள். ஆனால் மக்கள் மத்தியில் தீர்ப்பு எடுபடவே இல்லை. ஆமென், அல்லேலூயா. எல்லா கைகளை உயர்த்தி ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அப்பா ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. அல்லேலூயா, glory to Jesus. Hallelujah. இயேசுப்பா நன்றி, நன்றி. எல்லாரும் ஆயிரத்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ரபா பாபா மகா பாபா, தேவனுடைய அன்பின் ஊற்றினுடைய மத்தியிலே ஆமென் கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது மத்தியிலே ஹல்லேலூயா ராக்கமா நம்முடைய விழாவிலே ஆமென் குத்தப்பட்ட பொழுது பீச்சி அடித்து கொண்டு வந்தது, பீரிட்டு வந்தது ரத்தமும் தண்ணீரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ரத்தம் ஆமென், அந்த தண்ணீர் நம்மேலே இப்பொழுது தெளிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பொழுது அந்த ரத்தத்தை நீங்க உயர்த்தும் பொழுது, அந்த ஜீவ தண்ணீரை நான் உயர்த்தும் பொழுது, அந்த ஜீவ தண்ணீரை நான் வாஞ்சிக்கும் பொழுது ஆமென். ஹல்லேலூயா, glory to God. கால்கள் கைகளில் ஆணி பாய்ந்திட, பீடம் முள்களில் எண்ணி சூடிட. பாய்ந்திட, பீடம் முள்களில் எண்ணி சூடிட, ரத்த வெள்ளத்தில் கர்த்தர் தொங்கினார். இதை காணும் காண்குமோ, இதை காணும் தாங்குமோ. பாவிக்கு புகழிடம் இயேசு ரட்சகர், மாறினில் பலியாக மாண்டாரே. பாவிக்கு புகழிடம் இயேசு ரட்சகர், மாறினில் பலியாக மாண்டாரே. பரிசுத்தரே, பாவமானவரே, பாரமான சிலுவை சுமந்தவரே. பாவிக்கு புகழிடம் இயேசு ரட்சகர், மாறினில் பலியாக மாண்டாரே.
காசுக்காகவே கர்த்தரே சுவை காட்டிக் கொடுத்தான் 30 வெள்ளி. காசுக்காகவே கர்த்தரே சுவை கொலை செய்யவே கொண்டு போனாரே கொல்கதாமலைக்கு இயேசுவை கொல்கதாமலைக்கு இயேசுவை ஆவிக்கு புகழிடம் சுரட்சகர் பாரினில் பலியாக மாட்டாரே. பாவிக்கு புகலிடமே சுரட்சகர் பாரினில் பலியாக மாட்டாரே. கள்ளர் மத்தியில் ஒரு கள்ளன் போல் குற்றமற்ற கிறிஸ்து தொங்கினார். கள்ளர் மத்தியில் ஒரு கள்ளன் போல் குற்றமற்ற கிறிஸ்து தொங்கினார். பரிகாசமும் பசிதாகமும் கடுங்காயமும் அடைந்தாரே. கடுங்காயமும் அடைந்தாரே. பாவிக்கு புகலிடமே சுரட்சகர் பாரினில் பலியாக மாட்டாரே. பாவிக்கு புகலிடமே சுரட்சகர் பாரினில் பலியாக மாட்டாரே. உலகத்தின் ரட்சகரே இயேசுவே உயிர் கொடுத்தார் உயிர் தெழுந்தார். உலகத்தின் ரட்சகரே இயேசுவே உயிர் கொடுத்தார் உயிர் தெழுந்தார். தம்மை நம்பினார் உன்னை கைவிடார். தளராமல் நம்பி ஓடி வா. தளராமல் நம்பி ஓடி வா. பாவிக்கு புகலிடமே சுரட்சகர் பாரினில் பலியாக மாட்டாரே. பாவிக்கு புகலிடமே சுரட்சகர் பாரினில் பலியாக மாட்டாரே. பாவ சாபங்கள் தீராவியாதிகள் பல தோல்விகள் உந்தன் வாழ்க்கையில். பாவ சாபங்கள் தீராவியாதிகள் பல தோல்விகள் உந்தன் வாழ்க்கையில். கண்டு நீ மனம் கலங்குவதே கர்த்தரே சுவந்தை ஓடி வா. கர்த்தரே சுவந்தை ஓடி வா. பாவிக்கு புகழிடமே சுரட்சகர் பாரினில் பலியாக மாட்டாரே. பாவிக்கு புகலிடமே சுரட்சகர் பாரினில் பலியாக மாட்டாரே. வருத்தப்பட்டு வாரும் சுமப்போரே வாருங்கள் என் தந்தையின் என்கிறார். வருத்தப்பட்டு வாரும் சுமப்போரே வாருங்கள் என் தந்தையின் என்கிறார். இறைபாருதல் தரும்
பலியாக மாண்டாரே. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் இங்கே யாரா இருந்தாலும் என்னிடம் வாருங்கள். ஆமென். சிலுவையின் அண்டைக்கு நீங்க கடந்து வாருங்கள். ஹல்லேலூயா. ராபாலா ஹல்லேலூயா. எல்லா ஆண்டவரை மகிமைப்படுத்தும் நல்ல கர்த்தரை உயர்த்தி ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, வல்லமை அப்பா. கல்வாரின் வல்லமையில ரத்தம் ஆண்டவரே மேல ஊற்றப்படட்டும் அப்பா. மேல ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. எல்லாம் கேளுங்கம்மா ஐயா, கேளுங்க. ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா. அவரே உலகத்தின் ரட்சகர், அவரே உலகத்தின் ராஜா. தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல, அது நித்தியத்துக்குரியது. அவன் எல்லா பாவ சாபங்கள், தீரா வியாதிகள், எல்லா விளைவினைகளையும் மாற்றுகிற தேவாதி தேவனுடைய வல்லமை எல்லா கைகளை கட்டி ஆமென். இயேசுவின் நாமத்தை உயர்த்துவமாக. நன்றி 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 அப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மகிமை மகிமை கர்த்தா. ஆண்டவரே, அன்பின் மகத்துவத்தை, உங்களுடைய அன்பின் வல்லமை எங்கள் மேலே நீர் ஊற்றும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, கல்வாரின் அன்பினாலே உள்ளங்களை நிரப்பும். கல்வாரி நேச கரமாண்டவரே என் மேல வந்து அமரட்டும் அப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி நன்றி ராஜா. ஐயோ, ஏசப்பா எவ்வளவு வேதனைப்பட்டாரு, எவ்வளவு பாடுபடுறாருன்னு அவர் மேலே நம்ம பரிதாபப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. அப்படிதான் இயேசு சிலுவை சுமந்து கொண்டு சென்ற பொழுது எருசலேம் குமாரத்திகள் எல்லாம் அழுதாங்க. இயேசுவே, உமக்கு அப்பா இந்த பாடுகள் ஆண்டவர். எவ்வளோ பேருடைய கண்ணீரை துடைத்தீங்களப்பா, எவ்வளோ பேருடைய வேதனைகளை மாற்றினீங்களா ஆண்டவரே. ஓ, எவ்வளோ பாடுபட்டு கொண்டு இருக்கீங்களா ஆண்டவரே அப்படின்னு எல்லாம் அழுதாங்க. ஏசப்பா, தேங்க்யூ சிஸ்டர்ஸ், சகோதரிகளே, எருசலேம் குமாரத்திகளே, என் மேல எவ்வளோ பரிதா வைக்கிறீங்களே, ரொம்ப ரொம்ப நன்றின்னு சொல்லல. ஆண்டவர் ஏசப்பா சொன்ன காரியம், எருசலேமின் குமாரத்திகளே, எருசலேமின் குமாரத்திகளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சட்டைகள் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ள வண்ணமா எத்தனையோ தானம் அன்போடு கூட அழைத்தேன். ஆனால் நீயோ என்னுடைய அழைப்பை நீ நிராகரித்து விட்டான். என் அழைப்பை நீ ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இப்ப வந்து நீ அழுது கொண்டிருக்கிறாயா? நீ எனக்காக அழ வேண்டாம். எருசலேம் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்றார். அல்லேலூயா. உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்க 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 அழுங்க. எல்லா ஆண்டவரை துதிங்க. நாம இப்பொழுது அழ வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இயேசு நமக்காக தன்னுடைய ஜீவனையை கொடுத்து ரத்தத்தை சிந்திவிட்டார். ஆமென். அல்லேலூயா. நாம் அழ வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரை துதிக்க வேண்டிய நேரம், கர்த்தரை உயர்த்த வேண்டிய நேரம் இது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். நன்றி 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 ராஜா. ஏனென்றால் கர்த்தர் இது மகிமையா வெற்றி சிறந்த நாள், மகிமையா வெற்றி சிறந்த நாள். ஆமென். விசுவாசித்த கையை கட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமென். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. அல்லேலூயா. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், அர்ப்பணிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அல்லேலூயா பாடுவோம், அல்லேலூயா. தோழிமை அவை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா தோல்வியில்லை. அல்லேலூயா
செல்லும் பொழுது ஒரு வாழ்க்கையில் எல்லா தோல்வியும் ஜெயமாய் மாறும் இயேசுவின் நாமத்திலே. ஹல்லேலூயா. இக்கண்டரலபா உரபலரபரபு எல்லாரும் எழுப்பி ஆமென். என் ராஜாதி ராஜா முன் செல்கிறார், அவரை பின்தொடர்ந்து நான் செல்கிறேன். ஹல்லேலூயா. 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 இமனகரபபா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏசப்பா எப்பொழுதும் அவர் நமக்கு முன்னால தான் போவாங்க. ஆமென். ஏன்னா நமக்கு முன்னால பல தடைகள், பல போராட்டங்கள், பல எதிர்ப்புகள், பல சாத்தானுடைய சூழ்ச்சிகள் எல்லாம் இருக்கு. கண்ணி வெடிகள் எல்லாம் வச்சிருப்பாங்க. ஆண்டவர் முன்னாடி போறான். எப்படி ஒரு சிஎம்ஓ பிஎம்ஓ ஒரு ஜனாதிபதியை வரும் பொழுது அவருக்கு முன்னாடி இந்த காருக்கு முன்னாடி மெட்டல் டிடெக்டர் ஆமென் அண்டுகொண்டுகளோ ஸ்தோத்திரம் இன்னும் பலவிதமான காரியங்களை செயலெடுக்க பண்ணுகிறதான அந்த பாதுகாப்பு வாகனம் முன்னாடி போகும். ஆமென். அதெல்லாவற்றை செயலெடுக்க பண்ணும். ஹல்லேலூயா. தேவனால் படைக்கப்பட்ட மனுஷனுக்கு அவ்வளவு பெரிய ஞானம் இருக்குன்னு சொன்னா அவர் எவ்வளவு வல்லமை இல்லவர். ஹல்லேலூயா. அவர் எவ்வளவு வல்லமை இல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு முன்னாலே போகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எல்லா தடைகளை உடைப்பார். போன வாழ்விலை செவ்வையாக்குவார். கரடு முரடான வேலை சமமாக்குவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம கையை பிடிச்சுக்கிட்டு ஆண்டவர் நம்மளை நடத்துவார். ஹல்லேலூயா. அவர் நம்மை கரம் பிடித்து நடத்துகிற தேவன். சில நேரத்தில் ஆண்டவரே சப்பா என்னால முடியலப்பா, என்னால முடியல ஆண்டவரே, இந்த ரோடு இந்த பாதை கல்லும் கரடு முள்ளுமா இருக்குதப்பா, நான் என்ன செய்வேன் அங்கலாய்க்கும் பொழுது மகனே மகளே நீ பயப்படாத, நான் உன்னை என் தோளில் ஏந்தி சுமந்து கொள்கிறேன், நான் உன்னை தாங்கிக் கொள்கிறேன். அதுதான் இயேசுவின் அன்பு. அதுதான் இயேசுவின் அன்பு. ஹல்லேலூயா. 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 மகிமை மகிமையப்பா. நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் கடினமான பாதையில நடந்து போயிட்டு இருக்கேன் ஐயா, என்னால முடியல, என்னால முடியவே முடியல. அங்கலாய்த்து கொண்டு வந்திருக்க தேவ பிள்ளையே, நீங்க ஆண்டவர் சொல்றாரு, மகளே நான் உன்னை தாங்கிக் கொள்வேன், நான் உன்னை சுமந்து கொள்வேன். ஹல்லேலூயா. நான் கடந்து வந்த பாதை கரடு மேலானதப்பா. நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நடக்க முடியல, நடக்க முடியல, நடக்க முடியல, இயேசுவே நடக்க முடியல. தாங்கிக் கொள்ளுங்க, ஏந்திக் கொள்ளுங்க, தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்திக் கொள்ளுங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள்
ஆண்டவரே, என் பலமெல்லாம் ஒன்றும் இல்லப்பா. என் சொல் பலம், என் ஆள் பலம், என் பண பலம், என் திறமை, எனக்கு என்னால முடியும் என்கிற அதெல்லாம் ஒண்ணு கிடையாதுப்பா. உங்க பலன், உங்க வல்லமை என் மேல ஊற்றுங்கப்பா. என் மேல ஊற்றி விடுங்க ஆண்டவரே. கர்த்தர் தருகிறார். கர்த்தர் வேண்டிய பலனை தருகிறார். அம்மா, வேண்டிய பலனை ஆண்டவர் தருகிறார். லோலியா பாபா யாத்னா பாபா. ஆமென். ஹalleluya. ஜீசஸ் ஜீசஸ். ஹalleluya. நன்றி 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 ராஜா. ஜீசஸ். ஹalleluya ஹalleluya. நமக்காக அடிக்கப்பட்ட நம்முடைய அருளாளர் இயேசுடைய அந்த அன்பின் மார்பலை சாய்ந்து கொள்ள இன்னும் வேண்டிய கிருபை தங்கப்பா. நல்ல கரங்களை வைத்து எல்லாம் ஆண்டுக்கு ஒப்பு கொடுக்கலாம். ஹalleluya ஹalleluya. 40வது நாளில் நம்ம வந்திருக்கிறோம். இயேசுவின் ஆசீர்வாதங்களுடைய ஹalleluya. அந்த ஆசீர்வாதமான நாளில் 40வது நாளில் ஆண்டவரே, அருள்நாதர் இயேசுனுடைய கல்வாரி நாதருடைய இயேசுடைய அன்பின் மார்பிலே நான் சாய்ந்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. பல்ல சொல்லுங்க. ஆமென். ஆண்டவரே, சிலுவை நடுவே நாங்கள் என்ன என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நான் பல்ல சோமன் ஹalleluya. என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவர் உலக ரட்சகருமாகிய சிலுவை நாதர் இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தில் இந்த 2025ஆம் ஆண்டு இந்த ஏப்ரல் மாதம் இந்த 18ஆம் நாளிலும் புனித வெள்ளி அல்லது பெரிய வெள்ளி என்று சொல்லப்படுகிற இந்த விசேஷ நாளிலும் நம்முடைய செவ்வாப்பட்டு ஏபிசி திருச்சபையிலும் சிலுவையின் ஆசீர்வாத பெரிய வெள்ளி ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் உயிர்த்தெழுந்த ராஜாதி ராஜாவின் நாமத்திலே உங்களை மனதார வாழ்த்து வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். அவருடைய கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் விடுதலையின் குருத்தோலை பவனி என்ற வார்த்தையை நாம் கர்த்தர் கொடுத்து தியானித்தோம். ஆண்டவரே, இந்த ஆண்டு இந்த குட் ஃப்ரைடே சர்வீஸுக்கு இந்த சிலுவையின் ஆசீர்வாத இந்த ஆராதனைக்கு என்ன வார்த்தையை நீ தருகிறீரப்பா என்று உள்ளத்துக்குள்ளே ஜெபம் கொண்டே இருந்தார். அவருடைய சொல்லுங்க. ஹalleluya. ஆண்டவர் கொடுத்த தலைப்பு சிலுவையின் விடுதலை பவனி. எல்லாம் சொல்லுங்க. சிலுவையின் விடுதலை பவனி. ஹalleluya. இன்றைக்கு நம்ம வாசித்த வேத பகுதியிலே மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம், மத்தேயு 27ஆம் அதிகாரம், பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம், 31ஆம் வசனத்தை வாசிப்போம். 27:31. அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவருக்கு உடுத்தின மேலங்கியை கழற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். ஆமென். கவனி அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுனுடைய பிறப்பு, அவருடைய ஊழியம், அவருடைய மரணம், அவர் அடக்கம் பண்ணப்படுதல், அவருடைய உயிர்த்தெழுதல் எல்லாமே வேதத்திலே கர்த்தர் முன்கூட்டியே எழுதி வைத்ததான தீர்க்க தரிசன வார்த்தைகள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இது வெறும் ஏதோ கட்டு கதைகளோ அப்படிப்பட்ட காரியம் கிடையவே கிடையாது. ராமேஸ்வரராம இயேசு இந்த உலகத்திலே பிறந்ததற்கு, வாழ்ந்ததற்கு, ஊழியம் செய்ததற்கு, மரித்ததற்கு, உயிரோடு கூட எழும்பினதற்கு இன்றைக்கும் இஸ்ரவேல் தேசத்திலே எருசலேமிலே அவரை குறித்த ஆணித்தரமான சாட்சி இருக்கிறது. ஹல்லேலூயா. தயவு தலையில சொல்லுங்க. எல்லாரும் வாய் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இயேசு இந்த உலகத்திலே பிறந்ததை யாராலும் மறுக்கவே முடியாது. ஏன்னா அந்த உலகத்துடைய சரித்திரத்தை இரண்டாக பிரித்த சரித்திர நாயகர், சரித்திர புருஷர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கையை தட்டி ஒரு அடியிலே சொல்லுங்க. ஆகவே கவனியுங்கள், எருசலேமிலே இயேசு கழுதையின் மேலே அவர் சமாதான பவனி சென்றார்.
அதை கடந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம தியானித்தோம். ஆமென். அதுக்கு பேர் விடுதலையின் குருத்தோலை பவனி. ஆமென். குருத்தோலையை மக்கள் பிடித்து கொண்டு பவனி சென்றார்கள். ஆனால் இன்றைக்கு தேவன் நமக்கு தருகிற வார்த்தை சிலுவையினுடைய விடுதலையின் பவனி. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். சிலுவை என்பது அந்த காலத்திலே ரோமருடைய ஆட்சியிலே குற்றவாளிகளுக்காக ஏற்படுத்தப்பட்ட தண்டனை தான் சிலுவை மரணம். என்ன? ஆனால் ரோமர்களால் கொண்டு வந்த தண்டனை தான் இந்த சிலுவை மரணம். இந்த சிலுவை மரணம் வந்து வெறும் தண்டனை மாத்திரமல்ல, பயங்கரமான பாடுகள் படணும், அவமானப்பட வேண்டும். அதான் நம்ம வாசித்த வேத வசனத்திலே அவரை பரியாசம் பண்ணின பின்பு, யாரை? இயேசுவை எல்லாரும் நின்று பரியாசம் பண்ணினார்கள். யூதர்கள் முதற்கொண்டு போர்ச்சேவர்கள், ரோமர்கள் எல்லாருமே நம்ம யூதருக்கு ராஜாவா, யூதருக்கு ராஜாவா அப்படின்னு அவர் கையில் ஒரு கோலை கொடுத்து அப்படியே சாசமா விழுந்து பரியாசம் பண்ணாங்க. கன்னத்தில் அறைந்தார்கள், தலையிலே கொட்டினார்கள். இதை விட மோசம், ஏசப்பாடைய முகத்துல காரி உமிழ்ந்தார்கள். ஆமென். ஏசப்பா முகத்துல துப்புனாங்க. அவ்வளவு பாடுபட்டு அவமானப்பட்டார். சிலுவை மரணம் என்பது வெறும் தண்டனைக்குரிய மரணம் அல்ல, அது அவமானத்தினுடைய அடையாளம், அவமானத்தின் சின்னம். அது பிரைஸ் தி லார்ட். இன்னும் சொல்ல போனா அந்த ரோமர்கள் இந்த குற்றவாளிகளை அடிச்சு துன்புறுத்தி வஸ்திரங்களை எல்லாம் களைந்து தோத்திரம் பிறந்த மேனியாகத்தான் சிலுவையில அறைவார்களாம். பயங்கரமான கொடூரமான அவமான சின்னம் அது. ஆண்டவர் இயேசு எல்லா அவமானத்தையும் இயேசு தன்மையிலே ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. ஆனா இந்த சிலுவை மரணத்தில் இறந்தவர்களை மரியாதையோட அவங்களை அடக்கம்லாம் பண்ண மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. அந்த சிலுவையில் அடிக்கப்பட்ட அந்த குற்றவாளி குற்றீரும் கொடையுமா ரத்தம் வடிஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த இடத்துல சிலுவையில தொங்கிக் கொண்டிருப்பார்கள். பிணந்தின்னி கழுகுகள் வரும், ரத்த வாடைக்கு அந்த வாசனையை ஸ்மெல் பண்ணிட்டு வரும். ஏற்கனவே உடம்புல அப்படியே ரத்தம் எல்லாம் வடிஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த சரீரத்தை ஆகாயத்து பறவைகள், கழுகுகள், பருந்துகள் இந்த மாம்சத்தை உயிரோடு அப்படியே கொத்தி 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 என்ன செய்யும்? சாப்பிடும். அதுதான் சிலுவை மரணம். அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் இந்த உலகத்தில் வாழ்கிறோம். இயேசுவை ஏற்றுக்கொண்டு நம்ம வாழ்றோம். நம்மளால பிறருக்கு எப்பொழுது பிரயோஜனம் உள்ள வாழ்க்கை நம்ம வாழணும். ரேவைகளாமே சொல்லுகளாமே ரேசலா. அதன்படிதான் இந்த சிலுவை மரணத்திலே ஒப்பு கொடுக்கப்பட்டவருடைய சரீரம் ஆகாயத்து பறவைகளுக்கு கொடுக்கப்படும். ஆமே. ஆக இயேசு எந்த தவறுமே செய்யவில்லை. அந்த ஏரோது ராஜா, பிலாத்து எல்லாருமே விசாரித்து பார்த்ததுல எந்த தண்டனையுமே அவர் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளே கிடையாது. பொய் குற்றச்சாட்டுகளை சாட்டி யூதர்கள் சிலுவை மரணத்துக்கு இயேசுவை ஒப்பு கொடுத்தார்கள். வேறு வழி இல்லாம தன் கைகளை கழுவி பிலாத்து தன்னை தப்பித்துக் கொண்டான். ஆமென் சொல்லலாமே. யூதர்கள் அந்த பழியை தன்மேல் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆக இந்த சிலுவை மரணத்திலே பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? கொல்கதாங்கிற மலை நோக்கி போக வேண்டும். எருசலேமிலே அந்த ரோம அரண்மனையில இருந்து என்ன செய்யணும்? ஒரு 10 கிலோமீட்டர் அப்படியே என்ன செய்யணும்? பவனி போகணும். ரோட்ல போகும்போதெல்லாம் அப்படியே எல்லாம் காரி துப்புவாங்க. அதெல்லாம் மனுஷனா இந்த தண்டனைக்குள்ள போயிருக்காங்கன்னு சொல்லி எல்லாரும் காரி உமிழப்படுகிற கேவலமான அவமானமான அந்த தண்டனை தான் அந்த சிலுவை மரணம். ஆமென். அவ்வளவு பாரமான சிலுவையை கிட்டத்தட்ட 150 கிலோ எடையுள்ள அந்த சிலுவை, 15க்கு 8 அவ்வளவு பெரிய சிலுவை. தோத்திரம் அவருடைய சரீரத்தில் 150 காயங்கள் இருந்ததாம். 17 முட்கள் தலையிலே இறங்கினது. இந்த ஒரு நபருக்காக 300 போர் சேவல். எத்தனை பேருங்க? 300 பேர் அவரை குடும்பப்படுத்திருக்கிறார். 50 குதிரை வீரர்கள் இரவு முழுவதுமாய் விசாரிக்கப்பட்டு தோத்திரம் குற்றீரும் கொடையுமாக இயேசு அவர் மிகவும் சித்திரவதை பண்ணப்பட்டார். ஆமென் சொல்லலாமே.
கடைசியில் அவர் சிலுவை சுமந்து கொண்டு கொல்கதா மலையிலே ஏறி சென்றார். அல்லேலூயா. அங்கே ஏற்கனவே 2 பேர் சிலுவையிலே, 2 குற்றவாளிகள் சிலுவையில் அடிக்கப்பட்டு தொங்கிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் நடுவிலே இயேசுவும் ஒரு குற்றவாளி தான் என்கிற அடையாளத்திலே 2 குற்றவாளிக்கு நடுவிலே இயேசுவை சிலுவையிலே அறைந்தார்கள். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தின் மத்தியிலே இந்த எருசலேம் உலகத்துடைய ஒரு மத்திய பகுதி. அங்கே இருந்துதான் ஏதேன் தோட்டத்திலிருந்து பாவம் உண்டானது. அதே போல இயேசப்பா கல்லர்கள் நடுவிலே அவர் பாவம் என்ன செய்தாரா? சிலுவை நமக்காய் தொங்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு சென்ற பவனி அது தோல்வியின் பவனி அல்ல, அது வெற்றியின் பவனி, அது விடுதலையின் பவனி. அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த சிலுவையினுடைய இந்த விடுதலையின் பவனி நமக்கு 3 காரியத்தை உணர்த்துகிறது. அல்லேலூயா. கடந்த இந்த வாரத்தில் அவைகளை தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் என்ற உள்ளத்திலே கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். ரொம்ப எளிமையாக சுருக்கமாக தியானித்து நாம் முடிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. முதலாவது இந்த சிலுவையினுடைய விடுதலை பவனி நமக்கு உணர்த்துவது என்ன? இதனுடைய அர்த்தம் என்ன? இதனுடைய ஆசீர்வாதம் என்ன? முதலாவது பரிகாரம் அருளும் பவனி. எல்லாம் சொல்லுங்க, பரிகாரம் கொடுக்கும் இந்த சிலுவை பவனி. அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம், யோவான் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். யோவான் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார். அவர் எனக்கு பின் வந்தும் என்னிலும் மேன்மையுள்ளவர். அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல என்றார். இவைகள் யோர்தானுக்கு அக்கறையில் யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த பெத்தாபராவிலே நடந்தன. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி எனக்கு பின் ஒருவர் வருகிறார். அவர் எனக்கு முன் இருந்தபடியால் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொன்னேனே. அவர் இவர்தான். கைகளை தட்டி ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமாக ஆமென். பரிகாரம் அருளும் சிலுவை பவனி. எல்லாம் சொல்லுங்க. யோவான் ஸ்நானன் சொல்லுகிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்படியானால் முழு உலகத்தில் இருக்கிற 800 கோடிக்கு மேற்பட்ட எல்லா மக்களுடைய காரியங்களை, எல்லா விதமான தண்டனையையும் பரிகாரியாக இயேசு தன்மேல ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொன்னாரு, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அல்லேலூயா. பரிகாரி என்று சொன்னால் ஐயாம ஹீலர். அல்லேலூயா. சுகமளிக்கிறவர். பரிகாரி என்று சொன்னால் சுகமளிக்கிறவர் அல்லது ஒரு விமோசனத்தை அருளுகிறவர். எல்லாருடைய வாழ்க்கையிலே பரிகாரம் செய்கிற ஒரு பலியாக தன்னை சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நல்லவர். முழு உலகத்துடைய எல்லா மக்களுடைய பாவத்தை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அந்த எல்லாருடைய பாவத்தை அவர் சுமந்து கொண்டுதான் அவர் கொல்கதா மலை நோக்கி சிலுவை பயணம் அதை மேற்கொண்டார். அல்லேலூயா. கவனியாய் கடந்து சென்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய வாழ்க்கையிலே 3 காரியத்துக்கு பரிகாரம் தேவை. எந்த காரியத்துக்கு? முதலாவது பாவத்துக்கு பரிகாரம், இரண்டாவது சாபங்களுக்கு பரிகாரம், மூன்றாவது பகை பிரிவினைகளுக்கு
பரிகாரத்தை இயேசு சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார். கையை தட்டி கர்த்தரை மேம்படுத்துங்கள். ஹல்லேலூயா. பாவத்துக்கு பரிகாரமாக அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த காரியத்தை ஆண்டவர் யாத்திராம 12:3 சொல்லும் பொழுது வாசி நானே சொல்லிடுறேன். நீங்க வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுத்து அதை அடித்து ரத்தத்தை எடுத்து நிலைக்காலையில வாசல் என்ன செய்யணும்? பூசணும். அந்த மாம்சத்தை நீங்கள் புசிக்கணும். அப்பொழுது உங்களுக்கு பரிகாரம் கிடைக்கும், விடுதலை கிடைக்கும் சொன்னார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு மக்கள் தங்களுடைய பாவங்களை போக்குவதற்காக பல காரியங்களை செய்யறாங்க, பலி செலுத்துகிறார்கள், என்னென்னவோ காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் செய்ய வேண்டாம்பா. நானே உங்களுக்கு பரிகாரங்கள், பாவங்களை பரிகரிக்கிற பாவ பலியாக உன்னுடைய பாவங்கள் எல்லாத்தையும் என் மேலே சுமந்து கொண்டேன்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. இரண்டாவது சாபம். கலாத்தியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசி கேட்போம். கலாத்தியர் 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். எல்லா வலதுகத்தை உயர்த்தி எல்லா ஆண்டவரே சோதரம் பண்ணுமா. அல்லேலூயா. எல்லா வலதுகத்தை உயர்த்துப்பா. எல்லாரும் வலதுகத்தை உயர்த்தி நல்லா தலையை நிமிர்ந்து நல்ல சோதரம் பண்ணு. அல்லேலூயா. அல்லேலூயா. சாபம் என்பது ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தினுடைய தண்டனைனா சாபம். இன்னைக்கு பெற்றோர்கள் செய்த சில காரியங்கள் பாவங்கள் பிள்ளைகளையும் அப்படியே பின்தொடர்ந்து வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தால் இயேசு அந்த சாபத்தையும் தன்மேலே அவர் ஏற்றுக்கொண்டு விட்டார். அல்லேலூயா. வராது. அல்லேலூயா. நாங்க சாபத்தோட இருந்தோம்னு சொல்றீங்களா? பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். மரத்திலே தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன். சபிக்கப்பட்ட அந்த சிலுவை மரணத்திலே இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமாகி நம்முடைய வாழ்க்கையிலே குடும்பங்களிலே இருக்கிற எல்லா சாப கட்டுகளை உடைக்கிறாருங்க. கையை கட்டி கட்டமையா. முதலாவது பாவத்துக்கு பரிகாரம், இரண்டாவது சாபங்களுக்கு பரிகாரம், மூன்றாவது பகை பிரிவினை. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13-16 முடிய. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13-16. முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லேலூயா. நல்லா கவனிங்கம்மா. ஐயா கவனிங்க. இயேசுவை ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, புதிதாக வந்திருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, மூன்றாவது ஒரு காரியத்துக்காக பரிகாரம் செஞ்சார்கள். பகை பிரிவினைகள், நியாயப்பிரமாண சட்டதிட்டங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணாரா? உடைச்சு பகைகள் பிரிவினைகளை தேவன் உடைத்து அந்த பரிகாரத்தை தராரு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னும் நீங்க பகையோடும் விரோதத்தோடும் பிரிவினையோடு வாழ்ந்து கொண்டிருந்தால் இந்த வார்த்தை கேட்கிற நீங்க மனம் திரும்புங்க. அல்லேலூயா. இல்லைன்னா ஆண்டவர் பாவ பரிகாரமாக அவர் சென்ற பவனி வேஸ்டா போயிடும். அவர் சிந்தின ரத்தம் வீணாய் போய்விடும். பகை, அடுத்து சாபம், பாவங்கள், பாவ சாப பகைகள் பிரிவினைகளை ஆண்டவர் இயேசு அவர் பரிகாரியாய் தன்மையிலே ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா.
சாம சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஒரு குடும்பத்தில் ஒரு அண்ணன் தம்பி 2 பேர் இருந்தாங்க. நல்ல கவனிங்க. அப்போ ஒரு 7 நிலைமை தாய் 2 பேரையும் படிச்சு படிக்க வச்சாங்க. அதுல ஸ்தோத்திர அண்ணன் நல்லா படிச்சு முன்னாடி வந்தான். தம்பிக்காரன் ரொம்ப கீழ்ப்படியாம ஸ்கூலுக்கு சரியா போகாம ரவுடி பையலா மாறி போயிட்டான். கர்த்தர் நல்லவர். கெட்ட பசங்களோட சேர்ந்து வீணா போயிட்டான். ஆண்டவர் நல்லவர். கடைசியில் அந்த பையன் சின்ன பையன் என்ன பண்ண, தம்பிக்காரன் மற்றவருடைய பொருள்களை திருட கொள்ளையடிக்க இந்த மாதிரி காரியங்களை செஞ்சான். அப்போ ஒரு முறை ஒரு வீட்டில் கொள்ளையடித்த பொழுது தப்பிச்சு விடணுக்காக அவங்க உள்ள நபரை கொலை பண்ணிட்டு வீட்டுக்கு ஓடியான்ட்டு அந்த ரத்தம் எல்லாம் தன்னுடைய சட்டையிலே தெரிச்சிருக்கிறது. வீட்டுக்கு வந்து ஓடி வர அண்ணன் இருக்கிறான். அண்ணா இந்த மாதிரி நடந்துருச்சு, போலீஸ் என்ன தேடி வராங்க, துரத்திட்டு வராங்க அப்படின்னு சொல்லி உடனே இந்த அண்ணன் என்ன பண்ணான், சரி தம்பி உன் சட்டையை கலட்டு அப்படின்னு அவன் சட்டையை கலட்டி தான் போட்டுக்கிட்டு தன்னுடைய சட்டையை அவனுக்கு கொடுத்து இருக்கும் பொழுது கரெக்டாக கப்புன்னு இந்த அண்ணன்காரனை போலீஸ்காரை பிடித்து ரிமாண்ட் பண்ணி ஜெயிலில் அடைச்சு வயசில் அவருக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படும். இப்படி பல இடங்களில் இவன் கொள்ளையடித்திருக்கிறான், கொலையும் செய்திருக்கிறான் என்று சொல்லி கடைசியில் அவனுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படுகிற இந்த நாளுக்கு முந்தின நாள் தம்பி அப்பதான் யோசித்து பார்க்கிறான், ஏன் நம்ம செஞ்ச அக்கிரமத்துக்காக நான் தான் இப்ப என்ன அனைவரை ஏமாத்திருக்கிறேன், கொள்ளை எடுத்திருக்கிறேன், திருடி இருக்கிறேன், கொலை பண்ணியிருக்கிறேன். ஆனா நிரபராஜ் அப்பாவி அண்ணன் போய் தூக்கில் தொங்கப்பாருன்னு சொல்லி நேரா ஜெயிலுக்கு போனான். அதிகாரிட்ட போய் கேட்டான், ஐயா நான் தான் உண்மையான குற்றவாளி, நான் தான் கொள்ளையடிச்சவன், நான் தான் கொலை செஞ்சவன், என் அண்ணன் வந்து நிரபராதி, அவனை விட்டுருங்க அப்படின்னு கேட்டானா. அப்போ சொல்லிட்டாங்க அதிகாரிகள், இல்லை அதெல்லாம் இன்னைக்கு என்ன செய்ய முடியாது, நீ என்னதான் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி கடைசியில ஓன்னு அழுதானா. நான் என்ன மன்னிச்சிடனா, நான் பண்ணின எல்லா அநியாயத்துக்காக அக்கிரமத்துக்காக நீங்க இப்போ இந்த மரணத்தை ஏற்றுக்கொண்டீங்களே, நான் இன்னைக்கு உங்களுக்கு முன்னால நான் ஒரு சத்தியம் பண்றேன், உறுதிமொழி கொடுக்கிறேன், இனிமேல் நான் நல்ல பையனா மாறி மற்றவர்களுக்கு நான் நல்ல சேவை செய்வேன் என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்தான். அல்லேலூயா. இதை போலதாக நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முழு உலகத்திற்கு எந்த மதமோ எந்த ஜாதியோ எந்த மொழி பேசுறவங்களோ எப்பேற்பட்ட அந்த எல்லாருடைய பாவங்களையும் சாபங்களையும் பகை பிரிவினையை இயேசு தன்மேல பரிகாரம் அருளுகிறதாக தன்னை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. பரிகாரம் அருளுகிற பவனி சென்றார் நம்முடைய ஆண்டவர் இயேசு. அல்லேலூயா. இரண்டாவது இந்த பவனி சாதாரண பவனி அல்ல, இரண்டாவது பரிசுத்தம் ஈயும் ஒரு பவனி. என்ன பவனி? பரிசுத்தம் ஈயும் பவனி. அல்லேலூயா. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. அல்லேலூயா. கவனிய இரண்டாவது பரிசுத்தத்தை கொடுக்கும்படியாக இயேசு அவர் பவனி சென்றார். அல்லேலூயா. ஏன்னா ரோமர் 3 சொல்ற எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனோம் என்று சொல்லப்படுகிறது. ஆமென். ஆகவே இயேசு தம்முடைய ரத்தத்தை சிந்தி மக்களுக்கு பரிசுத்தத்தை உண்டாக்க வேண்டும். தலையில சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு சுத்திகரிக்கப்படுவதற்காக என்னென்னவோ காரியங்கள் மக்கள் செய்கிறார்கள். ஆமென். அது அவருடைய நம்பிக்கையாய் செய்கிறார்கள். ஆனால் தோத்திரம் நம்மளை பரிசுத்தமாக்குவது இயேசுவின் ரத்தம் ஒன்றி மட்டும்தான். அல்லேலூயா. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தில் அருமையா சொல்றார் பாருங்க. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே
வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் எல்லா பாவங்களை கழுவி பரிசுத்தமாக்கும். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. சுத்திகரிக்கும் என்று சொன்னால் பியூரிஃபை பண்ணும், பரிசுத்தமாக்கும். இன்னைக்கு தண்ணி உப்பு தண்ணியா இருக்குது, கசப்பா இருக்குன்னு சொல்லி அதை சுத்திகரிப்பு கொடுக்கறதுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னது? பியூரிஃபை வாட்டர். என்ன வாட்டர்? ஆர்வோ அப்படின்றாங்க. இயேசுவின் இந்த சிலுவை பவனி நம்மை பரிசுத்தமாக்குகிற ஒரு பவனியாக தம்முடைய ரத்தத்தை சிந்தினார். அல்லேலூயா. கவனிங்க, இரவு முழுவதும் அவரை சித்திரவதை பண்ணினார்கள், சவுக்கினாலே அவரை அடித்தார்கள், ரத்தம் பீட்டு வந்தது, தலையில முள்முடியை வைத்து அடித்தார்கள். கிட்டத்தட்ட 17 முட்கள் அவருடைய தலைக்குள்ள பூந்தது. தலையிலிருந்து கால் வரைக்கும் ரத்த கரை படியாத இடமே கிடையாதுங்க. அல்லேலூயா. கடைசியிலே இயேசு மரித்து விட்டாரா உயிரோட இருக்கிறான்னு சொல்லி பார்ப்பதற்காக போர் சேவன் ஈட்டியை எடுத்து இருதயத்திலே குத்துகிறான். கடைசியாக கொஞ்சம் இந்த ரத்தமும் அவருடைய சரீரத்தின் எல்லா தண்ணீரும் ரத்தமும் கலந்து சிந்தப்பட்டது. அல்லேலூயா. தன்னுடைய சரீரத்திலே ஒரே ஒரு சொட்டு ரத்தம் கூட இயேசு வைத்துக் கொள்ளவே இல்லை. காரணம், முழு உலகம் ரட்சிக்கப்படணும், பரிசுத்தமாக வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. சர்வ லோகத்துடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியாக இயேசு தம்முடைய ரத்தத்தை சிந்தினாருங்க. அல்லேலூயா. ரத்தத்தை சிந்தனை என்பது என்ன? தன்னுடைய உயிரையே கொடுத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த இயேசுப்பா மரித்து 2025 ஆண்டுகள் நம்ம கடந்து வந்துட்டோம். அல்லேலூயா. அல்லேலூயா. கிட்டத்தட்ட 20-25 நூற்றாண்டுகளை கடந்து வந்துட்டோம். அன்றைக்கு இயேசு சிந்தின ரத்தம் எனக்கு எப்படியா கிரியை செய்யும்? வேலை செய்யுமா? அது காஞ்சு போயிடாதா? அல்லது அவர் ரத்தத்தை பிடிச்சி ஏதோ பத்திரமா வச்சாங்களா? கிடையாது. இயேசு சிலுவையிலே பவனி போனது உண்மை, அவரை அடித்தது உண்மை, கொடுமைப்படுத்தினது உண்மை, சிலுவையில அடிக்கப்பட்டது உண்மை, சத்தியம். அல்லேலூயா. யாரெல்லாம் அந்த உலகத்துடைய எந்த பகுதியில இருந்தோம் இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்றாங்களோ, அல்லேலூயா. நாம சொல்லலாமா? என்ன சொல்லலாமா? இயேசுவின் சொல்லுங்க. இனி சத்தமாக பின்னாடி நல்லா சத்தமா சொல்லுங்க. ஜெயம்னு சொல்ல சொல்ல ஒரு பவர் நமக்குள்ள வரும், ஒரு வல்லமை நமக்குள்ள வரும், ஒரு விடுதலை நமக்குள்ள வரும். அதுதான் இயேசு சிலுவையிலே சிந்தின ரத்தத்துடைய வல்லமை. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. இன்னைக்கு காய்ந்து போகவில்லை. இயேசு ரத்தத்தை உச்சரித்தாலே போதும், நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாய் கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அவருடைய அன்பு நமக்குள்ளே வந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அவருடைய இரக்கம் நமக்குள்ளே வரும், மன்னிப்பு நமக்குள்ளே வந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. இரண்டாவது பரிசுத்தம் ஈயும் பவனி. மூன்றாவது கடைசியாக பரலோகம் சேர்க்கும் பவனி இது. அல்லேலூயா. என்ன சொல்லுங்க? பக்கத்தில் கையப்படி சொல்லுங்க. முதல் பவனி என்ன பவனி? பரிகாரம் அருளும் பவனி. கையப்படி சொல்லுங்க. அவளுக்கு பரிகாரம் உண்டமா? சொல்லுங்க. இன்னும் என்னென்ன காரியத்தை உங்களுக்கு பரிகாரம் வேணும், விடுதலை வேணுமோ பரிகாரம் அருளுகிற அந்த பவனி சென்றார் ஆண்டவர். இரண்டாவது பரிசுத்தம் ஈயும் பவனி. எல்லாம் சொல்லுங்க. பரிசுத்தம் பரிசுத்தம் சொல்லுங்க. ஆமே. இயேசு அப்படின்னால என்னாவது? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன் தேவனை தரிசிக்க முடியாது. மூணாவது சொல்லுங்க. மௌஞ்சியை பார்த்து சொல்லுங்க. பரலோகம் போக ஆசை இருக்கீங்களா? நரகத்திலும் போகணுமா? பரலோகம் சேர்க்கும் பவனி. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18 வாசிப்போம். 18-19. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18-19. ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில்
சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவர்களாய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ண நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருக்கும்போது கீழ்ப்படியாமல் போனவைகள் அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துமாக. அல்லேலூயா. ஏன் இந்த வார்த்தையை கர்த்தர் தருகிறான்னு சொன்னா, கவனிங்க, இயேசு சிலுவை மரத்துக்கு கொண்டு போகப்பட்டு அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார். அல்லேலூயா. அவரை அடக்கம் பண்ணினார்கள். வெள்ளிக்கிழமை இயேசு மரித்து விட்டார். சிலுவை குற்றவாளி யாரும் அவ்வளவு சீக்கிரமா என்ன செய்ய மாட்டாங்க, மரிக்க மாட்டார்கள். ஒருவேளை கவனிங்க, அப்படி மரிச்சிருந்தா அவங்க ரொம்ப லேட்டா மரிச்சிருந்தா விட்டுருப்பாங்க சிலுவையில. உடனே மரித்தனால தான் சரீரத்தை அடக்கம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அல்லேலூயா. அவரை அடக்கம் பண்ணினார்கள். அடக்கம் பண்ணி பெரிய கல்லை வச்சு பாதுகாத்தார்கள். இயேசு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அதுதான் ஈஸ்டர் ஆராதனை. அல்லேலூயா. உயிரோடு எழுந்து என்ன பண்ணாரா, அவர் ஆவியிலே போய் கட்டப்பட்டுக்கிற மக்களுக்கு போய் பிரசங்கம் பண்ணினார். அல்லேலூயா. அப்படின்னா அர்த்தம் என்ன? பரலோகத்தை அவர் ஆயத்தப்படுத்தினார். அல்லேலூயா. சிலுவையில மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த உடனே அல்லேலூயா, இயேசு ஊழியத்தில் இருக்கும் பொழுதும் தன்னுடைய சீசர்களை சொன்னார். யோவான் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். நான் போய் 2ஆம் வசனம் 14, யோவான் 14. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். 6ஆம் வசனம். அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். கைவிட்டு சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு சிலுவையிலே மரித்ததனால தாங்க பரலோகத்தை அவர் ஆயத்தம் பண்ண முடிந்தது. அல்லேலூயா. இந்த பவனி சாதாரண பவனி அல்ல, நம்மை பரலோகம் சேர்க்கிற ஒரு பவனி. அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. அன்றைக்கு பழைய ஏற்பாட்டு காலத்திலே நோவாவும் அவருடைய மனைவியும் 3 பையன்களும் 3 மருமகள் 8 பேரும் வேலைக்குள்ளே பிரவேசித்து ஜலத்தின் அழிவிலிருந்து பாதுகாக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு பரலோகத்தை வாஞ்சிக்கிற நாம சபையாகிய அவருடைய கூடாரத்திலே பேழையிலே பிரவேசித்து கர்த்தரை தொழுது கொண்டு அவர்கள் சாட்சியாக இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டு பரலோக ராஜ்யத்திலே நம்மை சேர்க்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். யாரை? ஜீவ புத்தகத்திலே பெயர் எழுதப்பட்டவர்களை. அல்லேலூயா. அதிலே பிரவேசிப்பார்கள் பரலோக ராஜ்யத்திலே. ஆமென் சொல்லுங்கள். ஆமென். அதனால இன்றைக்கு இன்னும் யாரெல்லாம் நீங்க ரட்சிப்பு ஒப்பு கொடுக்காம ஞானஸ்நானம் எடுக்காம இருக்கீங்களோ, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க மனம் திரும்பி. அல்லேலூயா. அதுதான் பரலோகத்தை கொண்டு போய் சேர்க்கிறதான ஒரு திறவுகளாய் தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா.